தேன் முட்டாய். என்னடா தேன் முட்டாய் பிரவுன் கலர் பாத்தீங்களா? ஆமாங்க, ரசாயனம் கலக்காத தேன் முட்டாய். அதாவது சிகப்பு கலர்ல ஒரு கெமிக்கல் கலப்பாங்க, அதனால தான் தேன் முட்டாய் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இடிச்ச கடலைங்க, நைஸ் பர்பின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கடலையில இடிச்ச கடலையை வந்து பர்பி பண்ணி மேல வந்து முந்திரி போட்டு கொடுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா பொரி உருண்டைங்க. பேக்கிங்கே பாருங்க, அழகா கொடுத்தாங்க. பேக்கிங் வந்து நம்ம ராயல் லுக்ல கொடுத்தாங்க. சிப்ஸ் பாக்கெட்ல பேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுல 12 பீஸ் இருக்கும். இது சுகர் பேக்ஸ் அதிகம் சாப்பிடலாங்க. இது நம்ம வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்ல ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம், இல்ல வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம்னு சொல்லும்போது அவங்க அந்த பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம், நம்ம இந்த பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். வணக்கம், நான் உங்க பூபலன். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாநகராட்சி மோகனூர் ரோடு டிபிஎன் பங்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய்ங்கிற ஒரு ஷாப் இருக்கு. அங்கதான் வந்திருக்கோம். 90 கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு மிட்டாய் என்னன்னா கடலை மிட்டாய்னு சொல்லுவாங்க. கடலை மிட்டாய் மட்டும் இல்லாம எள்ளு மிட்டாய், அது மட்டும் இல்லாம கடலை ஐட்டம்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் இவங்ககிட்ட வேற என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போறது எள்ளு மிட்டாய். 90 கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான எள்ளு மிட்டாய். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது நிறைய பேர் எள்ளு மிட்டாய் சாப்பிட்டு போவாங்கல்ல. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு 60 பீஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பார்லி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 பீஸ் இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா 30 ரூபாங்க. இது பார்லிங்கிற அரிசியில இருந்து செய்யறாங்க, நல்லா இருக்கும். எல்லாருமே பொரி உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா பார்லி உருண்டைங்க. அதாவது பார்லி அந்த ஒரு அரிசி இருக்கு, அந்த அரிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை செஞ்சிருப்பாங்க. அது ஒரு கிறிஸ்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் இருக்கும். இது உங்களுக்கு 30 ரூபாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எள்ளு உருண்டை, அதாவது பொரி உருண்டை வேற, எள்ளு உருண்டை வேற. எள்ளு பாத்தீங்கன்னா உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க. இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப அருமையா இருக்கு. இதுவே 12 பீஸ் இருக்கு, 30 ரூபாய். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா தேன் முட்டாய். என்னடா தேன் மிட்டாய் பிரவுன் கலர் பாத்தீங்களா? ஆமாங்க, ரசாயனம் கலக்காத தேன் மிட்டாய். அதாவது சிகப்பு கலர்ல ஒரு கெமிக்கல் கலப்பாங்க, அதனால தான் தேன் மிட்டாய் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல் கலக்காத தேன் மிட்டாய், அதான் பிரவுன் கலர்ல இருக்கு ஒரிஜினல் தேன் மிட்டாய். இதுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபாங்க பீஸ், 12 பீஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இடிச்ச கடலைங்க, நைஸ் பர்பின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கடலையில இடிச்ச கடலையை வந்து பர்பி பண்ணி மேல வந்து முந்திரி போட்டு கொடுத்துறாங்க. அடுத்து அதே இதுல பாத்தீங்கன்னா பாதாம் கொடுத்துறாங்க. ரெண்டு ஒரு டிஃபரெண்ட் தான். இதுல முந்திரி கொடுத்துறாங்க, இதுல பாதாம் கொடுத்துறாங்க. இது உங்களுக்கு வந்து 60 ரூபாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பொரி உருண்டைங்க. பேக்கிங்கே பாருங்க, அழகா கொடுத்தாங்க. பேக்கிங் வந்து நம்ம ராயல் லுக்ல கொடுத்தாங்க. சிப்ஸ் பாக்கெட்ல பேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுல 12 பீஸ் இருக்கும், 30 ரூபாய். இது பாத்தீங்கன்னா ஆட்டுக்காலுங்க. அதாவது ஆட்டுக்கால பெருசா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஸ்மால் சைஸ்ல குழந்தைங்க வந்து சாப்பிட ஸ்மால் சைஸ்ல கட் பண்ணி அழகா வந்து கொடுத்துருவாங்க, பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளுங்க, வெள்ளை எள்ளு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 பீஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு, இதுமே உங்களுக்கு 30 பீஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மசாலா கடலை பாக்கெட்ல வந்து கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கடலைங்க, இது நைஸ் கடலை. அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் போட்ட கடலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்டம் பாருங்க, பாக்கெட்ல கொடுத்துருங்க. என்னடா பாக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு தட்டு விட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இது அதிர்ஷ்டம் தான். நம்ம வந்து நார்மலா அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா கடையில் இருக்கும், அது ரவுண்டா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் லுக்ல கொடுத்துருங்க அதிர்ஷ்டம். இது பாத்தீங்கன்னா தெனை, வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற மூலப்பொருட்களை வந்து இடிச்சு பவுடர் பண்ணி பாத்தீங்கன்னா லட்டு செஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 8 பீஸ் இருக்குங்க. உங்களுக்கு குழந்தைங்க அதிகமா விரும்பக்கூடிய ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா சீடைங்க, காரமா இருக்கும் சீடை. உங்களுக்கு இதுமே வந்து பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை முறுக்கு இருக்கு, கடலை மிட்டாய் கொடுத்துறாங்க, ஒரு பாக்கெட்ல கொடுத்துறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல உங்களுக்கு எள்ளு உருண்டை கொடுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா பர்பிங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் இருக்குங்க. ஸ்மால் சைஸ்ல கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஸ்வீட்டுங்க. நார்மலா ஒரு மூவி பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடும்ல, அந்த பாப்கார்ன் இந்த என்ன டிஃபரெண்ட்னா, இது வந்து கேரமல் பாப்கார்ன் சொல்லுவாங்க. இது சத்தான உணவுப் பொருட்களை கொண்டு அரைச்சி பாத்தீங்கன்னா பாப்கார்ன் அந்த வடிவத்துல குழந்தைங்க விரும்பி கூடி சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் இதுல இருந்து உங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது நைஸ் மிக்சர் இருக்கு. எல்லாமே சத்தான உணவு பொருட்கள் மோஸ்ட்லி இங்க இருக்கிறது எல்லாமே இல்ல. நாட்டு சர்க்கரை இதை மிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குங்க. பாருங்க, பூந்தியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவுட்லுக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மிச்சர் இருக்கு, இது வந்து கார மிச்சர். அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா கல்கோனாங்க, கம்மரக்கட்டாயின்னு சொல்லுவாங்களே. இப்போ 120 பீஸ் கொடுத்துறாங்க, 250 ரூபாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பர்பிங்க, சோம்பு சொல்லுவாங்க, அதை பத்தினா உங்களுக்கு கொடுத்துறாங்க. பர்பி ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 70 ரூபா வருதுங்க. அடுத்து அதுல ரோஸ் பர்பியுமே இருக்கு. இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 70 ரூபாங்க.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் லுக்ல கொடுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், சிறுதானியங்களும் அரைச்சு மிக்ஸ் பண்ணி அந்த முட்டையை செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பத்தி சுகர் பெர்சன் அதிகம் சாப்பிடலாங்க. நம்ம வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்ல ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம், இல்ல வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம் சொல்லும் போது அவங்க அந்த பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம், நம்ம இந்த பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, ஒரு பர்த்டே வருது, ஒரு கிஃப்ட் கொடுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் லுக்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துறாங்க. கடல மிட்டாய், ஸ்மால் சைஸ் கடல மிட்டாய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டு வெளியே பாருங்க அவுட்லுக் ஒரு பாக்ஸ் லுக்ல பாத்தீங்கன்னா அந்த காட்டன் பொம்மை எல்லாம் கொடுத்து கிஃப்ட் கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இல்ல அவங்க டீச்சர்ஸ் பண்ண கடல மிட்டாய் கொடுக்குறாங்கன்னா இதுல கொண்டு போய் கொடுத்து நீட்டா இருக்கும், பாக்கறதுல அவுட்லுக் நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தேங்காய் லட்டு, இது நாட்டு சக்கரை போட்டு உங்களுக்கு தேங்காய் லட்டு செஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும் உங்களுக்கு 40 ரூபா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா வருதுங்க. தேங்காய் பர்பிங்க உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா 20 பீஸ் இருக்கு, 70 ரூபா உங்களுக்கு. கடலை மிட்டாய் மட்டும் இல்லங்க, இவங்க கடலை எண்ணெயும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாட்டில் உங்களுக்கு கடலை எண்ணெய் இருக்கு, அதுவே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த லட்டுங்க, லட்டு நம்ம எள்ளு லட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்ல போட்டு அழகா கொடுத்துருவோம். கிஃப்ட் பண்றோம், இல்ல ஒரு பர்த்டே வருது குழந்தைங்க கிஃப்ட் பண்ணா கூட பாக்கெட்ல அழகா கொடுக்கலாம். சத்தான உணவு பொருள் நம்ம கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு வந்து அந்த பர்பி வந்துருது. இங்க பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. அவுட்லுக்குமே பாக்ஸ்ல போட்டு கொடுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸா அந்த எள்ளு பர்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமே இங்க பாருங்க. ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல நம்ம இது கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன். கடல் மிட்டாய் மட்டும் இல்லங்க, இவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த எள்ளு உருண்டை, அது மட்டும் இல்ல பொரி உருண்டை பாத்தீங்கன்னா சத்தான உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லா ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி தயாரிச்ச ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸா கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து வர வேண்டிய ஒரே இடம் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாநகராட்சியில மோகனூர் ரோட்ல பாத்தீங்கன்னா டிபிஎன் பங்குக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் ஒரு கடை அமைஞ்சிருக்கு. இவங்க கண்டிப்பா வாங்க, விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் புகழன். நன்றி.